அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல்லோட 38வது மேட்ச் நம்ம பார்க்கலாம். 38வது மேட்ச் சண்டே இரவு 7:30 மணிக்கு வான்கடே ஸ்டேடியம். மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் சரியான கம்பேக். இந்த ரெண்டு பேருக்கான ஒரு பேட்டில் சண்டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இரவு 7:30 மணிக்கு எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. சென்னை மும்பை ரெண்டு பேருக்குமே ஆல் ஓவர் த இந்தியா, மும்பையும் சென்னை ரெண்டுமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச். டாப் 3 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, மும்பை, சென்னை. இந்த 3 மேட்ச் எங்கே நடந்தாலும் எல்லா ஆடியன்ஸும் டிவி முன்னாடி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்ச் சென்னை சூப்பர் கிங் அஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த மேட்ச் இரவு 7:30 மணிக்கு நடக்குது. வான்கடே ஸ்டேடியம் ஒரு பேட்டிங் பேரடைஸ் ட்ராக் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்தியாவில் வான்கடே மைதானம் பொதுவாக பேட்டிங்க்கு தான் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது பேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஆப்பனண்ட் கூட எப்படி விளையாடிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பேட்டிங், சன்ரைசர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அண்ட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங், அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங், எல்லாமே செகண்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது 166க்கு 6, 209க்கு 9, 121க்கு 2, 12 ஓவர் 18 ஓவர், 209க்கு 9. இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம வின் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின்னு, இங்கே செகண்ட் பேட்டிங் வின்னு, இங்கே செகண்ட் பேட்டிங் வின்னு. அப்போ ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்தா மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு ஒரு பிளான் பண்ணலாம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 162 ரன்னுக்கு 5 பேர் அவுட்டு, 6 பேர் அவுட்டு, மும்பை ஜெயிச்சிருவாங்க. சென்னை சூப்பர் கிங் 221 ஃபார் 5 அடிக்க முடியுமா? 220 ஃபார் 5 அடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 220, 230 அடிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வாய்ப்பு இருக்குன்னா யார் அடிக்கணும்? ஷேக் ரஷீத் அப்படிங்கிற ஒரு ஓப்பனர் அடிக்கணும். ரெண்டாவது யார் அடிக்கணும்? ரச்சின் ரவீந்திரா அடிக்கணும். மூணாவது யார் அடிக்கணும்? சிவம் தூபே அடிக்கணும். இந்த 3 பிளேயரில் யாராவது ஒருத்தர் 80+ 100 ரன்ஸ் அடித்தா மட்டும்தான் இந்த ஸ்கோருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது கேப்டன், வைஸ் கேப்டன் இதில் நம்ம யாரை போடலாம்? இந்த 3 பேரை ட்ரை பண்ணலாம். இந்த 3 பேரை விட மெயினாக யார் பண்ணலாம்? ரச்சின் ரவீந்திரா ஒரு 2 டீம், ஷேக் ரஷீத் ஒரு 2 டீம், சிவம் தூபே ஒரு 2 டீம் போட்டு இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஸ்கோர் வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சென்னை சூப்பர் கிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க, 116க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எம்எஸ் தோனியை கண்டிப்பாக எடுத்துக்கணும். எம்எஸ் தோனி ஒரு டீமில் இம்பேக்டாக கண்டிப்பாக இருப்பார். அடுத்தது சிவம் துபேவை எடுத்துக்கணும். அதே மாதிரி மும்பை என்ன பண்ணணும்? ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகார், இந்த 3 பிளேயர் தான் டாப் ஆர்டரில் பவர் பிளேயில் போடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 3 பிளேயர் எடுத்து இந்த 3 பிளேயரில் ட்ரெண்ட் போல்டாக இருக்கலாம், இல்லை தீபக் சகராக இருக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டனை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் 162க்கு 5 அப்படின்னு வந்ததுன்னா என்ன நடக்கும்? அதே சேம் டெம்ப்ளேட் கான்வர், ரச்சின் ரவீந்திரா இருப்பார், சிவம் துபே இருப்பார், இன்னும் ஒரு பிளேயர் இருப்பார். இப்படி தான் மாறி மாறி வரும். அடுத்தது வான்கடே ஸ்டேடியமுடைய ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150, 27 இன்னிங்ஸ், 151 to 129 27 இன்னிங்ஸ், 170 189 35 இன்னிங்ஸ், அபவ் 190 29 இன்னிங்ஸ். அண்ட் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச் 118, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 54 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 64 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் ஒரு 170 to 180, ஹையஸ்ட் ஸ்கோர் 235 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 67. ஃபாஸ்ட் இந்த 67 ரன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இங்கே ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கீ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பையோடைய டாப் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சூரியகுமார் யாதவ் ஒரு 20-30 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறாரு. இவர் ஒரு மெயின் பிக்காக இருக்கிறாரு. எல்லா மேட்ச்லையும் எல்லா இதுலையும் டிஃபால்ட் பிக்காக வராரு. இவருக்கு அடுத்தபடியாக அதே மாதிரி 7 மேட்ச் ஆடி 6 இன்னிங்ஸில் 231 ரன் திலக் வர்மா. ரியான் ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன். கலீல் அகமது ஓவரில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இவர் 50-50 ஆப்ஷன்ஸில் தான் இருப்பார் ரியான் ரிக்கில்டன். நமன்தீரை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச், அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 178. மீதி எல்லாருமே பாருங்க 180, 140, 180. இவர் மட்டும்
68 178ல் இருக்காரு. இவர் 7 மேட்ச்ல 130 ரன் அடிச்சிருக்காரு. இவர் ஒரு சின்ன கேமியா விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹர்திக் பாண்டியா 6 மேட்ச் 5 இன்னிங்ஸ் 104 ரன்கள். இவர் 6 இன்னிங்ஸ் 130 ரன்கள். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் 170ல் இருக்கு. இவரும் ஒரு டிஃபால்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் போலிங், பேட்டிங், கேட்ச் 3மே இருக்கிறவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு. ஹர்திக் பாண்டியா ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. நமந்தீரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல நூர் அகமது உள்ள வருவார், ஜடேஜா உள்ள வருவார். அப்போ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் போலிங்ல தான் விக்கெட் எடுக்கிறாரு. அதனால தான் ட்ரீம் டீம்ல பாயிண்ட்ஸ்ல வர்றாரு. பேட்டிங்ல பெருசா இல்லை. 6 மேட்ச் 6 இன்னிங்ஸ்ல 91 தான் ரன் அடிச்சிருக்காரு. ட்ரீம் டீம்ல பேட்டிங் பாயிண்ட்ல வர்றதில்லை. ரோஹித் சர்மா 55 ரன்ல இருந்து 82 ரன்னுக்கு வந்திருக்காரு. 26 ரன். பெரிய நாக்கெல்லாம் ஆடுறதில்லை. பட் சென்னைன்னு வரும்பொழுது இவருடைய ஃபார்ம் வேற மாதிரி இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இவர் வேற ரேஞ்சில் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். இவர் ஒருத்தர் தான் ஆடுவார், மீதி எல்லாருமே ட்ராப் ஆவாங்க. ஒரு டீம் வந்து சூர்யா, திலக்கு, ஹர்திக். இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா ரோஹித், நமன்தீர். இது 2வது டீமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மாவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சென்னைக்கு இவர் ரிஸ்கி பிளேயர் தான். இப்போ ஃபார்மில் இல்லாத ஒரு பிளேயர். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். கேப்டனுக்கு ரொம்ப எலிஜிபிளான ஒரு பிளேயராக இருப்பார். இவரை நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ண மாட்டாங்க. இவரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா அண்ட் நமன்தீர், இந்த 3 பேரை வச்சு ட்ரை பண்ணுங்க. இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது 2வது டீமாக ட்ரை பண்ணலாம். முதல் டீமாக ட்ரை பண்ணும்பொழுது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. இந்த டிக் போட்டிருக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிக் போட்டிருக்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, MS தோனி 7 மேட்ச். அவர் நிறைய மேட்ச் நாட் அவுட்டு, 130 ரன் அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாடு மேட்ச்ல இல்லை. விஜய் சங்கர் 118, டெவான் கான்வே 2-3 மேட்ச் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 7 மேட்ச் 92 ரன். இதுதான். இதுல யார் எப்பவுமே ஸ்டாண்டர்டா விளையாடுறது? ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, MS தோனி. இந்த 3 பிளேயர் அப்படியே எடுத்துக்கோங்க. ஜடேஜாவை போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவரை நம்ம எடுத்துக்கலாம். போலிங் ப்ளஸ் பேட்டிங் ஒரு 10-15 ரன் அடிச்சா கூட ஒரு ட்ரீம் டீமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. MS தோனி கிட்டேருந்து ஒரு ஸ்டெம்பிங் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதில் பாயிண்ட்ஸ் வரும். 2-3 கேச்சஸ் வந்தாலும் பாயிண்ட்ஸ் வரும். பேட்டிங்கில் குயிக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். ஒரு 20-30 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. ஸோ ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, MS தோனி. போலிங்கை பாருங்கள். டாப் பர்ஃபார்மரில் 6 மேட்ச் 11 விக்கெட். அதனால தான் ஹர்திக் பாண்டியா மெயினாக இருப்பார். விக்னேஷ் புத்தர் விளையாடினாருன்னா அவர் எடுக்கலாம். விளையாடுறதில்ல. இவர் 7 மேட்ச் 6 விக்கெட், 7 மேட்ச் 5 விக்கெட். அஸ்வினி குமாரும் விளையாடுறதில்ல. இவர் 6 மேட்ச் 3 விக்கெட். கரண் சர்மா 2 மேட்ச் 3 விக்கெட். இப்பொழுதைக்கு ஹர்திக் பாண்டியாவும் ட்ரெண்ட் போல்டும் தான் இதில் இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லேயே நம்ம டிஃபால்ட்டாக எடுத்துடுறோம். இப்போ ட்ரெண்ட் போல்டா, தீபக் சகரா அப்படிங்கிறது இதுலேருந்து ஒரு பிளேயரை தான் நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சென்னை ஆல் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சினாரியா நம்ம போகிறோம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ்னா இந்த 2 பிளேயருமே எடுத்து கேப்டன், வைஸ் கேப்டன், இன்னொரு டீமில் வந்து இவர் கேப்டன், இவர் வைஸ் கேப்டன், நம்ம பேசுன மாதிரி போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். வில் ஜாக்ஸ் வந்து நம்ம 2வது டீம். வில் ஜாக்ஸ், ரோஹித் சர்மா, நமன்தீரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணும்போது வில் ஜாக்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது மஸ்ட் பிக்காக இருப்பார். கலீல் அகமதும் மஸ்ட் பிக்காக இருப்பார். அதே மாதிரி ரவீந்திர 7 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்துருக்காரு. பேட்டிங் ப்ளஸ் போலிங்னு வரும்பொழுது இது பண்ணலாம். அம்போஜ் ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. இவரும் ஒரு டிஃபால்ட் பிக்காவே இருக்கிறாரு. கலீல் அகமது, நூர் அகமது, அனுஷ் கம்போஜ், தோனி, சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா. இது டிஃபால்ட் பிக். அங்கே வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட் ஆர் தீபக் சகர். இது வந்து ஒரு டிஃபால்ட் பிக்கா இருக்கும். வான்கடே ஸ்டேடியம் ஸ்கோர் கார்டு 2024 ஸ்கோர் கார்டு சும்மா ஒரு சம்மரி பார்க்கலாம். இந்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள், ஸ்பின்னு 3 விக்கெட், இங்கே ஸ்பின்னு 1 விக்கெட், இங்கே ஸ்பின்னு 1 விக்கெட், இங்கே ஸ்பின்னு 3 விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் போல் அப்படின்னும் போது ஸ்பின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 3 விக்கெட், இங்கே 0 விக்கெட், இங்கே 0 விக்கெட், இங்கே 4 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் 50-50 ஆப்ஷன்ஸ் தான் ஸ்பின்னு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு படி 2025 பர்ஃபார்மன்ஸ் படி ரோஹித் சர்மா ட்ராப். எல்லா மேட்சஸுமே பாருங்கள், ரோஹித் சர்மா 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரியான் ரிக்கல்டன் 50-50 ஆப்ஷனில் 62 ரன். வில் ஜாக்ஸ் 16 ரன். சூரியகுமார் யாதவ் 27 ரன். 9 பாலில் 27 ரன், 3 4 2 6 நிறையா பாயிண்ட்ஸுகள் வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்கோர் கார்டாக இருக்குது. இந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி
உங்களுக்கு புரியல. அடுத்தது ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மாவுடைய ஆர்டர் ரொம்ப லோவில் இருக்குது. நமந்தீர், மிச்சல் சாண்டர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், விக்னேஷ் புத்தூர். இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த 2 பிளேயர் விளையாடினாங்க. இப்போ விளையாடுறது இல்லை. இப்போ இங்க இருக்கிற ட்ரீம் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டனும் சூரியகுமார் யாதவும். அதே மாதிரி போலிங்ல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட், தீபக் சகர் 1 விக்கெட், அஸ்வினி குமார் 4 விக்கெட். எல்லா போலர்ஸுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் மும்பை இந்தியன்ஸ். இந்த 116 அப்படின்னு வரும்போது 121க்கு 2. இந்த 2லயுமே யார் நல்லா விளையாடிருக்கா? ரிக்கல்டனும் சூரியகுமார் யாதவும் நல்லா விளையாடி இருக்காங்க. ரோஹித் சர்மா 17 ரன், ரியான் ரிக்கல்டன் 17 ரன், வில் ஜாக்ஸ் 22 ரன், சூரியகுமார் யாதவ் 28 ரன், திலக் வர்மா 56, ஹர்திக் பாண்டியா 42, நமன்தீர் 11. இப்போ ஓவரால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் தான் பேட்டிங்கில் டாப்பில் இருக்காங்க. இந்த 3 பிளேயர் தான் விளையாடி இருக்காங்க. எந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது 209 ஃபார் 9. இந்த 200ல் முக்கியமான காரணம் 56, 42, 22, வில் ஜாக்ஸோடைய 22. மீதி எல்லாமே 17, 17, 17. இது ஆப்போனன்ட் போலிங் குருணால் பாண்டியா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸில் குருணால் பாண்டியா ஸ்பின் 4 விக்கெட், எஸ்ஜேஆல் 2 விக்கெட், ஏசிலோட 1 விக்கெட் அண்ட் புவனேஸ்வர் குமார் 1 விக்கெட். அதே மாதிரி இந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 67, 37, 64, 40. ஜிதேஷ் சர்மா 40. ஸோ விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜித் படிதர், ஜிதேஷ் சர்மா. ஸோ 221 ஃபார் 5. இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டுகள், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள், விக்னேஷ் புத்தூர் 1 விக்கெட். திரும்ப அடுத்தது பார்ப்போம். ரோஹித் சர்மா 26 ரன், ரியான் ரிக்கல்டன் 31, வில் ஜாக்ஸ் 36, சூரியகுமார் யாதவ் 26, 21, 21. ஸோ எல்லாருமே ஆவரேஜாக ஒரு 20-30 ரன் அடித்து கேமியா முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் யாருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 1 விக்கெட்டு, பும்ரா 1 விக்கெட்டு, வில் ஜாக்ஸ் 2 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து மும்பை இந்தியன்ஸுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஓவரால் 38 மேட்ச், அதில் மும்பை இந்தியன்ஸ் 20, சென்னை சூப்பர் கிங்ஸ் 18 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்ம், இவர் ட்ராப். ரியான் ரிக்கல்டன் 50-50 ஆப்ஷன்ஸில் வருவார். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா ஒரு மெயின் பிக்காக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னு வரும்பொழுது தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் ஒரு மெயின் பிளேயராக இருப்பாங்க. பும்ரா வந்து டெத் ஓவர் அண்ட் பவர் பிளே முடிஞ்சு போடுவார். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 6 பிளேயர் உள்ள வருவாங்க. இதில் நம்ம வித்தியாசமாக எடுக்கணும்னா ரிக்கல்டனை ட்ரை பண்ணலாம், இல்லைனா வில் ஜாக்ஸை ட்ரை பண்ணலாம், டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது டீமில் என்ன பண்ணணும்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்க, ரிக்கல்டனை எடுங்க, மீதி இந்த 3 பிளேயருமே ட்ராப் பண்ணிவிடுங்க. ஹர்திக் பாண்டியா தவிர ஸ்கை, திலக் வர்மா, நமன்தீரை ட்ராப் பண்ணிவிடுங்க. ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் இப்படி ஒரு காம்பினேஷன்ஸில் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து சென்னை சூப்பர் கிங் ஒரு 120 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் கேப்டன் ஆகும், தீபக் சகர் வைஸ் கேப்டன் ஆகும். மாறி மாறி இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இதே ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் டீமை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவரை கரண்ட் ஃபார்மில் இல்லை, இவர் எடுக்கவே வேணாம். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணணுன்னா இவரை வந்து எடுத்து ஒரு கேப்டனாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர், விஜய் சங்கர். இப்போ ஷேக் ரஷீத் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ஒரு பிளேயர். இவருக்கு வந்து ஒரு கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டனோ ட்ரை பண்ணுங்கள். அவரோட சேர்ந்து ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்முக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இவரையும் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த 2 பிளேயர் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்கோடைய நம்பிக்கை. இவங்க விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை. இவர் வந்து ஒரு 30 பால் 35 ரன் அடிப்பார். சிவம் துபே ட்ரீம் டீமில் உள்ளே வந்துடுறாரு. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா MS தோனி ஒரு ஆடிட்டர், இவரும் உள்ளே வராரு. ஸோ ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, MS தோனி, சிவம் துபே, நூர் அகமது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு அண்ட் கலீல் அகமதும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கு. இது எல்லாமே மெயின் திங். இவர் ஒரு ஓவருக்கு ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் எடுக்கிறாரு. அனுஷ் கம்போஜ், பத்திரானா அவரும் ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட் ஆர் 2 விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். ஃபஸ்ட்டு போலிங்னா பத்திரானாவை எடுக்கலாம், செகண்ட் போலிங்னா பத்திரானாவை ட்ராப் பண்ணலாம். அனுஷ் கம்போஜ் போத் இன்னிங்ஸையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஜாமி ஓட்டன் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். இந்த டிஃபரன்ஷியல் பிக்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கும். திடீர்னு இவருக்கு ஓவர் கொடுத்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து பேட்டிங்கில் ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சிட்டாங்கன்னா வைஸ் கேப்டனாக வந்துடுவார். நம்ம யாரை எதிர்பார்க்குறோமோ
அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனை விட எதிர்பார்க்காத பிளேயர் யார் யார் இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஓவர்டன், அனுஷ் கம்போஜ், இந்த 2 பிளேயர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கேப்டன் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அன்ரிஸ்கி, அன்எக்ஸ்பெக்டட் இந்த 2 பிளேயர். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபாதிக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. மற்றபடி அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்கும்பொழுது ஜடேஜாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம் பேட்டிங் கான்ட்ரிபியூஷனில், இல்லைன்னா தோனிக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் பிளேயர் கம்மிங் இன் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். டிஃபால்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, டபுள் ஆப்ஷன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நூர் அகமது, டாப் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே, கம்போஜ் அண்ட் ஷக்கில் ரஷீத். அண்ட் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷக்கில் ரஷீத் அண்ட் ரோஹித் சர்மாவை டிஃபரன்ஷியல் பிக். இது ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன். இந்த 2 பிளேயருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு 10% தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. 80 to 90% யாரை ட்ரை பண்ணுவாங்க? ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணுவாங்க, நூர் அகமதை ட்ரை பண்ணுவாங்க, ரச்சின் ரவீந்திரா, ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, டிம் டேவிட் கேப்டனாக வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியலாக நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஜிஎல் வந்து நம்ம கிட்ட நெருங்கி வின் பண்ண முடியும். இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் ட்ரீம் டீம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கேப்டன் பார்த்துருங்க, நிதிஷ் ராணாலாம் ஒரு கேப்டன் அப்படின்னு வந்திருக்காரு. பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, ஜடேஜா, கெய்க்வாட், தோனிலாம் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 44 பாயிண்ட் உள்ள வராரா பாருங்க, எப்படி வராருன்னு பார்த்துங்க. அதே தான் இங்கேயும் பாருங்க, தோனி அழகாக உள்ள வந்திருப்பார். 80 பாயிண்ட் நம்புற மாதிரியா இருக்கு. ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, பத்திரியானா, நூர் அகமது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்கிறாங்க. இந்த டீம்ஸ்ல பாருங்க, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, அதோட நூர் அகமது, கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ், இதெல்லாம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட இது. சிவம் துபே கூட உள்ள வர்றது இல்லை. இதெல்லாமே ட்ரீம் டீமுடைய பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.